ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வருகிற இந்த 2026 ஆண்டிலே தேவன் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக. கடந்த வருடம் முழுவதும் நம்மை வழிநடத்தின தேவன் புதிய ஆண்டிலே நம்மை நடத்துவார். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை கண்மணி போல் காப்பார். கடந்த ஆண்டு முழுவதும் காத்தார், சுமந்தார், நம்மை பாதுகாத்தார். அவருடைய தயவினாலே, பெரிய இரக்கத்தினாலே, பெரிய கிருபையினாலே புதிய ஆண்டிற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த 2026 ஆண்டு அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினால் தான் பிரவேசித்திருக்கிறோம். பழைய ஆண்டில் செஞ்ச தவறுகள், பாவங்கள், அக்கிரமங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு புதிய ஆண்டிலே புதிய தீர்மானங்களை நாம் எடுப்போம். புதிய மனிதர்களாக நாம் மாறுவோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்வோம். அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடப்போம். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளிலெல்லாம் போகாதபடி காத்து கொள்ளுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக இந்த 2026 வருஷத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். இந்த இந்த ஆண்டு 2026 ஆண்டு வாக்குத்தத்தம் ஆண்டு ஆதியாகமம் 17 அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். உன்னை என்று சொல்வது நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு காரியமாய், பர்சனல். இந்த ஆபிரகாமோடு தேவன் நித்திய உடன்படிக்கை அடையாளமாக பண்ணினார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அவர் உடன்படிக்கை என்பது ஒப்பந்தம். இந்த வருடத்தில் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை நம்மோடும் அவர் பண்ணுகிறவராக இருக்கிறார். உடன்படிக்கையின் வருஷமாக இருக்கிறது. சபையோடு உடன்படிக்கை பண்ணி கொடுக்கிறார். ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடு உடன்படிக்கை பண்ணி கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகளோடு அவர் உடன்படிக்கை பண்ணி கொள்கிறார். ஆதிகாகமம் 17 அதிகாரம் 4-5 வசனங்களிலே சொல்லுகிறார், ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய், உன் மூலம் ஜாதிகளை தோன்ற பண்ணுவாய் என்று சொல்லி, இனி ஆபிரகாம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும் புதிய நாமத்தை நித்திய உடன்படிக்கையாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். புதிய நாமத்தை அவருக்கு கொடுத்தார். அவர் பேர் முதல்ல அபிரகாம் என்று இருந்தது. அதை ஆபிரகாமாக ஆண்டவர் ஆபிரகாம் என்று சொல்லும்போது ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். அநேகருக்கு ஆபிரகாம் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக விளக்கினார். இஸ்ரவேல் தேசத்திற்கு அவர் ஆசீர்வாதமாக்கப்பட்டார். அவன் மூலம் சந்ததிகள் தோன்றி நம்மையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். சபைக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். அபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று ஆண்டவர் மாற்றினார். புதிய நாமம். அவனை பெருக செய்வேன், மிகவும் திரளாய் பெருக பண்ண, ரொம்ப அதிகமாக நாம் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பெருகுதல் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள், ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. ஒன்று வளர்ச்சி, மற்றொன்று வர்த்திக்கப்படுதல், விருத்தியடைதல், பல மடங்கு உயர்த்தப்படுதல், இன்க்ரீஸ் ஆகிறது, growing forward and exalted and expand என்று சொல்லும்போது அது பலுகுதல். ஆபிரகாமோடு ஆண்டவர் சொன்னார், ஒரு பக்கம் பலுக செய்வேன், மிகவும் அதிகமாய் உன்னை பலுக செய்வேன். மறுபக்கம் அவர் சொல்லுகிறார், பெருகவும் செய்வேன், பலுகவும் செய்வார். பலுகுதல் என்று சொல்லும்போது பெரிதாக்குவார், எக்ஸ்பேண்ட் ஆக்குவார், உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குவார். தேவன் பண்ணின உடன்படிக்கையின் படி
அவர் சொல்வது அதுதான், மிகவும் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். உங்களுடைய ஊழியத்தை, உங்கள் சபையை, ஆத்துமாக்களை, கிருபைகளை, வரங்களை, கனிகளை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற டேலண்ட்டுகளை, உங்கள் வியாபாரங்களை, உங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர், இது ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக விளங்குபடி செய்வார். வேதத்தில் 100 மடங்கு இருக்கிறது, 1000 மடங்கு இருக்கிறது, கோடாகோடிய பெருகுதல் இருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறவர், எல்லா மடங்கு ஆசீர்வதிக்கிறவர் அவர் தான். 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறதும் அவர் தான், 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறதும் அவர் தான், கோடாகோடியாய் நம்மளை பெருக செய்கிறவரும் அவர் தான். வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகத்தக்க தேவன் கிருபை செய்வார். ஒரு பக்கம் அவர் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவார், மணல் பக்கம் கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வேலை, உங்கள் வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆதியாகமம் 17:2 படி பெற்றுக்கொள்ளுங்க, அறிக்கை பண்ணுங்க. வாக்கு தத்தம் பண்ணினதிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதே சமயத்தில் நம்ம பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். இந்த வாக்கு தத்தம் கொடுப்பதற்கு முன்பதாக அவர் ஒரு நிபந்தனையும் பண்ணுகிறார். ஆதியாகமம் 17 அதிகாரம் 1வது வசனத்தில், ஆபிரகாம் 99 வயதான பொறுத்து கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நட என்றார். 2026 வருஷத்தில் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு. அதற்கு மூல பாஷையில் எல்ஷடாய் என்று பொருள். ஆண்டவர் இந்த வருஷத்தில் எல்ஷடாவாய் இருப்பார். 26வது வருஷத்தில் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருப்பார். எல்ஷடாய் என்பதற்கு, என்பதற்கு தாயை போல அன்பு கொண்டவராக இருக்கிறார். இந்த வருஷத்தில் ஆண்டவர் அன்பு மனதுருக்கம் நிறைந்தவராக அவருடைய பிள்ளைகளுக்கு இருப்பார். அவர்களை ஆற்றுவார், தேற்றுவார், அவர்களை விசாரிப்பார், அவர்களை வழி நடத்துவார், மார்போடு அணைத்துக் கொள்வார், தேவையானதையெல்லாம் செய்வார், நம்மை மன்னிப்பார், ஏற்றுக்கொள்வார், அவர் கைவிடாமல் நம்மளை நடத்துவார். அன்பு நிறைந்தவராய் அவர் இருக்கிறார். இதை 2026 வருஷத்தில் ஆண்டவர் அன்பும் மனதுருக்கம் நிறைந்தவராக இருப்பார். மறுபக்கம் பராக்கிரமசாலியாக இருப்பார். பராக்கிரமசாலி என்று சொல்லும்போது யுத்த வீரன் என்று சொல்லுவார்கள். ஸ்ட்ராங். ஆண்டவர் வல்லமை உடையவராய் வெளிப்படுவார். இந்த ஆண்டு வல்லமையின் ஆண்டாக விளங்கும்படி செய்வார். சத்துருக்களை நிர்மூலமாக்கி போடுவார். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக, சுவிசேஷத்திற்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, விசுவாசிகளுக்கு விரோதமாக நின்று போர் செய்கிறவர்களை அவர் நிர்மூலமாக்கி போடுவார். அவர் யுத்தம் பண்ணுவார். சத்துருவை நிர்மூலமாக்கி போடுவார். யாரை நிர்மூலமாக்குவார்னா, சத்துருவை தான் நிர்மூலமாக்குவார். சத்துருவை துரத்துவார். போராடுகிற சத்துருவின் வல்லமைகளை எல்லாம் ஜெயம் எடுக்கும்படி செய்வார். இதுதான் சர்வ வல்லமை உள்ளது. ஒரு பக்கம் அவர் மன உருக்கம் நிறைந்தவர், மறுபக்கம் வல்லமை நிறைந்தவராய் வெளிப்படுவார். அற்புதம் நிறைந்தவராய் வெளிப்படுவார். கிருபை நிறைந்தவராய் வெளிப்படுவார். அக்கினியாக இறங்குவார். இதுதான் எல்ஷடாய். இந்த எல்ஷடாய் தேவன் என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கிறார். நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடக்க வேண்டும். ஆபிரகாம் ஒரு நீதிமான். ஆனால் அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உத்தமனா நடக்கணும், குற்றமற்ற வாழ்க்கை நீ வாழ வேண்டும். ஆபிரகாமுக்கு இந்த அதிகாரம் தான் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கொடுத்த அதிகாரம். ஆண்டவர் 17 அதிகாரம் தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுத்தது, மேன்மையை கொடுத்தது, அந்தஸ்தை கொடுத்தது, அவரை பெரிய ஜாதியாக மாற்றியது. அதே சமயத்தில் ஆண்டவர் ஆபிரகாமிட்ட எதிர்பார்க்கிறார், குற்றமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த உலகத்திலே பார்க்கும்போது துன்மார்க்க ஜீவியம் வாழ்கிறவர் தான் அதிகம். உத்தமனாய் நடப்பது என்பது மிகவும் கடுமையான ஒரு காரியம். நேர்மையான வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்னாடி உத்தமம். மற்றவங்க பார்வையில் உத்தமமாக இருக்கலாம்,
ஆனால் தேவனுக்கு முன்பாக நம்ம உத்தமனாய் நடக்கணும். வேலையில், குடும்பத்தில் நேர்மையாக இருக்கணும். வியாபாரத்தில் நேர்மையாக இருக்கணும். நீதியாக வாழணும். தேவனுடைய பார்வையில் உத்தமனாக வாழணும். கீழ்ப்படியணும், பின்பற்றணும், பயந்து நடக்கணும். தேவன் விரும்புகிறத நம்ம செய்யணும். உத்தமன் என்று சொல்லும்போது ட்ரூ அண்ட் ட்ரூத் லைஃப். ட்ரூ அண்ட் ட்ரூத் லைஃப். த ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் த ட்ரூ ஸ்பிரிட். பொய்யின் வாழ்க்கை அல்ல, ஏமாற்றுகிற வாழ்க்கை அல்ல. எப்படி வேணால் பணம் சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிறவர்கள் உண்டு. எப்படி வேணாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் பிசாசுடைய தந்திரங்கள். நாம் செய்ய வேண்டியது உத்தமனாய் நாம் நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம திரளாக, மிகவும் ஆண்டவர் நம்மளை திரளாய் பெருக பண்ணுவார். உடன்படிக்கை ஏற்படுத்துவார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். வர்த்திக்க பண்ணுவார். வளர்ந்து பெருகும்படி செய்வார். ரொம்ப அதிகமாக பெருகச் செய்வார். நம்முடைய சபையெல்லாம் வளரும். ஊழியங்கள் வளரும். பூமி பலுகி பெருகும்படி ஆண்டவர் செய்வார். உங்களுடைய வியாபாரங்கள் பலுகி பெருகும். உத்தமனா மட்டும் நீங்கள் நடக்க. எவ்வளோக்களோ உத்தமமாய் நடக்கிறோமோ அவ்வளோக்களோ ஆண்டவர் நம்மளை பெருக செய்வார். இந்த ஆட்டில் வளரச் செய்வார். அதற்காக கோடி கொடுத்துட மாட்டார், லட்சம் கொடுத்துட மாட்டார். அந்த மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம என்ன நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அதைத்தான் பெருக பண்ணுவான். பிஸ்னஸ் பண்ணலாம், ஊழியம் பண்ணலாம், குடும்பங்களில் வேலைகள் செய்யலாம். அதை பல மடங்கு இன்றைக்கு பெருக செய்வார். நம் தேவன் பெருக செய்யும் கர்த்தர். அவரை நம்பியிருப்போம், அவருக்கு பயந்து நடப்போம். அதே சமயத்தில் புதிய வருஷத்தில் புதிய தீர்மானங்கள் எடுங்க. இப்படியெல்லாம் வாழுவேன், இப்படியெல்லாம் ஜீவிப்பேன், பரிசுத்தமாக வாழுவேன், தேவனுக்கு பயந்து நடப்பேன், தேவனுடைய கட்டளைகளுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிஞ்சு நடப்பேன், உம்மை பின்பற்றி நடப்பேன், உமக்காக நான் வாழுவேன், உமக்காக நான் ஜீவிப்பேன் என்று ஒரு பொருத்தனையோடு ஆண்டவரோடு நீங்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டிலே வாக்குத்தத்தம் ஒரு உடன்படிக்கை தான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ இயேசுவின் இரத்தமே நமக்கு உடன்படிக்கையாய், நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது. அது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதா இருக்கிறது. அந்த இரத்தத்தில் உங்களை உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இரத்த சம்பந்தம் வைத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் எனக்குரியவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதனால் கண்டிப்பாக இந்த ஆண்டை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். கீழ்ப்படிஞ்சு உத்தமமாக வாழுங்க. ஆண்டவர் அது மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நன்மையினால் இந்த ஆண்டை நிரப்புவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக எல்லார் மேலே இறங்கி வருவதாக என்று ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2025 வருஷத்தை கிருபையோடு நடத்தினார், அற்புதமாக நடத்தினார். அதை காட்டிலும் இந்த புதிய ஆண்டை நடத்துவார். உயர்வுகள் வருவதை பார்ப்பீர்கள், ப்ரமோஷன்கள் வருவதை பார்ப்பீர்கள், கிருபைகள் வருவதை பார்ப்பீர்கள். இந்த ஆண்டில் பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடக்கும், பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். ஓ ரீகாலா ஹாந்தரா ஷபலா பரபரபா லக்கலா தலபரபா. எல்லா தடைகள் உடையும், கர்ப்ப தடைகள் உடையும், திருமண தடைகள் உடையும். ஓ ரத்துலா சபல பரபா. ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ஓ ஹல்லேலூயா. சிறுமைப்படுத்தின நாட்களுக்கோ, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கோ சரியாக உங்களை மகிழ்ச்சி ஆக்குவா. உத்தமனா நடங்க, உத்தமமா வாழுங்க. ஓ கபடட்ட உத்தம இஸ்ரவேலா இருங்க. ரீமாலா ஹந்தரா ஷபலா பௌக்கரா பலமா. அதிசயங்களை பார்ப்பீங்க, அற்புதங்களை பார்ப்பீங்க, கிருபை
கிருபைகள் ஊற்றப்படுவதை பார்ப்பீங்க. ஓ ரீகாலா சந்தர தனமகர பலவா. தேசத்தை நான் குலுக்குவேன், பட்டணங்களை குலுக்குவேன். இந்த ஆண்டுல ஹல்லேலூயா ஐ வில் ஷேக் த நேஷன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா அசைவாடுவேன், அசைவாடுவேன். என் வல்லமை விளங்கு, என்னுடைய அற்புதங்கள் விளங்கு. வீரிந்தர தரபுக்கரமலவா. ஓ ஹல்லேலூயா. என்ன பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கு நான் வித்தியாசத்தை காட்டுவேன். ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு நான் வித்தியாசத்தை காட்டுவேன் என்று சொல்லுகிறான். லென்துல திமக்கர தலபுஷபரவா கரபரவரவா ரபல. ஒரு பக்கம் அன்பை வெளிப்படுத்துவான், மனம் இறங்குவார், பிள்ளைகள் மேல மனம் இறங்குவார். அவர் மனதுருக்கத்தை இந்த ஆண்டிலே காட்டுவேன் என்று சொல்லுகிறார். என் பிள்ளைகள் மேல மனதுருக்கத்தை கட்டளையிடுவேன். அநேகர் கண்ணீரை நான் துடைப்பேன், அநேகரை நான் சுகமாக்குவேன். என் அற்புத வல்லமை விலகுபடி செய்வேன். மறுபக்கம் பராக்கிரமசாலியாய் இருப்பேன். சத்துருக்களை நான் சிதறடிப்பேன். சத்துருக்களின் வல்லமைகளை, பிசாசின் வல்லமைகளை நிர்மூலமாக்குவேன். இந்த ஆண்டுல சத்ரு அதிகமாய் போராடுவான், சபைகளோடு போராடுவான், மாந்திரிகங்கள் போராடும். ஆனாலும் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, என்னுடைய சிறகுகளினாலே ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் மூடுவேன், நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்லுகிறான். உங்களுக்கு விரோதமான எல்லா பில்லி சூனியங்கள், மந்திரங்கள், ஏவுதல்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. தேவனுடைய காயப்பட்ட குணமளிக்கிற வல்லமாய் இந்த புதிய ஆண்டில் இறங்கி வருகிறது. அநேக பிள்ளைகளை தொடுகிறார், வாலிப பிள்ளைகளை இந்த விசேஷமாக இந்த ஆண்டில் ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எல்லா இருளின் அதிகாரங்கள் தேசத்தை விட்டு விலகுவதாக வெளிச்சம் உதிக்கிறது. ஹல்லேலூயா. நன்மையினால பரிபூர்ணம் இறங்குகிறது. ஹல்லேலூயா. பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் இறங்குகிறது. புதிய ஆசீர்வாதம் இறங்குகிறது, புதிய நன்மைகள் இறங்குகிறது, புதிய கிருபைகள் இறங்குகிறது. ஒரு புதிய தரிசனத்தோடு உங்களை இந்த ஆண்டிலே நடத்த போகிறா. வாசல்கள் திறக்கிறா, வேலை வாசல்கள் திறக்கப்படுகிறது, ஆசீர்வாத வாசல்கள் திறக்கப்படுகிறது, ஊழிய வாசல்கள் திறக்கப்படுகிறது. எல்லைகளை விசாலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறா. அநேகருடைய எல்லைகளை நான் பெருசாக்க போறேன், சபை எல்லைகளை பெருசாக்க போகிறேன். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஆண்டு சுதந்தரிக்கிற ஆண்டு. ஹல்லேலூயா. வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு நான் வீட்டை தருவேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. சபை இல்லாத மக்கள் சபையை கட்டுவார்கள். சிலர் லேண்ட் இருக்குது, கட்ட முடியாதபடிக்கு தடைகள். இன்றைக்கு அதை ஹல்லேலூயா மாற்றி போடுகிறான். எல்லா வெறுமைகள் நீங்குகிறது, கஷ்டங்கள் நீங்குகிறது. இந்த ஆண்டு ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்க துக்க நாட்கள் முடிந்து விட்டது. ஓ, வெளிச்சத்தை கொடுக்கிறான், சந்தோஷத்தை கொடுக்கிறான். சிறுமைப்படுத்தின நாட்களுக்கோ, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கோ சரியா உங்களை மகிழ்ச்சி ஆக்குவேன் என்று சொல்லுகிறான். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உள்ளங்கையில நான் உன்னை வரைஞ்சு வச்சிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. எல்லா மதில்கள் நீங்குகிறது. ஓ ரபல சந்தர தபதிகரா லெத்தன தரபுஷபர உத்தரமா. இந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல ஆண்டவர் காப்பா. அவருடைய சிறகுகளினாலே உங்களை மூடுவேன் என்று சொல்லுகிறான். அதே சமயத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்தி கிறிஸ்துவின் அடையாளங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். உந்தனா தீகரா. கடைசி காலத்தின்
காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஓ, கடைசி காலத்திலே நடக்க போகிற சம்பவங்கள் தேசத்திலே நடப்பதை பார்ப்பீர்கள். இந்தியாவை நான் குலுக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்தியாவை நான் குலுக்க போறேன். இந்தியாவிலே ஒரு பெரிய ஒரு மகிமையை நான் வீச போறேன். அநேக இடங்களில் நான் எழுப்புதலை கொடுக்க போறேன். தேசத்தை நான் குலுக்குவேன். தேசத்தின் மேல என்னுடைய அக்கினியை நான் போடுகிறேன் என்று சொல்லுகிறான். பல இடங்களிலே உயிர் மீட்சி உண்டாகும். பல சபைகளிலே உயிர் மீட்சி உண்டாகும். என்னுடைய பின்மாறி அபிஷேகத்தை நான் ஊற்றுகிறேன். அநேக ஜனங்கள் மேல் ஊற்றுகிறேன். அநேகர் என்னுடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் காண்பார்கள். என்னுடைய அற்புத வல்லமையை காண்பார்கள். நாம் பராக்கிரமசாலியாகவும் வெளிப்படுவேன். என்னுடைய நியாய தீர்ப்பு, ஓ ஹல்லேலூயா, என் ஜனத்துக்கு விரோதமாக போராடுகிறவர்கள் மத்தியில நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறான். என் நீதி விளங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். ஓ ரதிமலதரமா, நான் சும்மா இருப்பதில்லை, நான் சும்மா இருப்பதில்லை, நான் மௌனமா இருக்கிறேன் என்று நினைக்காதீங்க. ஓ, நான் எழுந்தருளுகிற தேவனாய் இருக்கிறேன். ஓ ரிக்கந்தல ஷலபகரபலபரபரபா, ஒவ்வொருத்தருடைய ஜபங்களையும் நான் கேட்பேன் என்று சொல்லுகிறார். ஜபத்துல தரித்திருங்க, விசுவாசத்துல நடங்க, என் கிருபையில வளருங்க. ரிமாலா ஹந்தரமாதரமா, எழும்புங்க, பிரகாசிங்க. ரிமாலா ஹபலதரபரபரபா, எல்லாம் தூலமரபா, ஜெயம் பெறுவீர்கள். நன்மையினால நிரப்பு. உங்க வியாபாரங்களிலே செழிப்பை தேவன் தருவா. திரு ஹல்லேலூயா. குடும்பங்களிலே செழிப்புகள் வருவதை பார்ப்பீர்கள். அநேக வீடுகள், புதிய புதிய கட்டடங்கள் எழும்புவோம். ஹல்லேலூயா. சபைகள் எழும்பும். ஹல்லேலூயா. புதிய புதிய திட்டங்கள், புதிய நன்மைகள், புதிய கிருபைகள், புதிய ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டில் நீ தருவதற்காக நன்றி செலுத்துகிற. எல்லா மகிமையோ எல்லா துதியையும் கிறிஸ்து ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். இந்த புதிய ஆண்டை எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தாரோம்ப்பா. ஆண்டவரே, கடந்த வருஷத்துல என்னென்ன கஷ்டப்பட்டாங்களோ அதெல்லாம் முடிவு பெறட்டும். இந்த ஆண்டவரே, 1ஆம் தேதி இந்த நாளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த ஜனவரி மாதத்தையும் ஆசீர்வதித்து கொடுப்பா. புதிய ஆரம்பங்கள் உண்டாகட்டும், புதிய துவக்கங்கள் வரட்டும். தேவன் வாசல்களை திறக்கிறார், வாசலை திறக்கிறார், வழிகளை திறக்கிறார், பரலோகத்தை திறக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகம் திறக்கப்படுகிறது, பல அற்புத வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஓ ஹல்லேலூயா. வழிகள் திறக்கப்படுகிறது, வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. வழிகளை உண்டாக்குகிறார், புது வழிகளை உண்டாக்குகிறார். நியூ ட்ராக்க ஆண்டவர் ஏற்படுத்துகிறார், ஏற்படுத்துகிறார், ஏற்படுத்துகிறார். புதிய விஷன்ஸை எல்லாருக்கும் நீ கொடுக்கிறதற்காக நன்றி. நீ நடத்தும் ஆசீர்வதி, எல்லா மக்களையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதி. உம்மை நம்பாத பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பார்கள் என்றால் அவர்கள் மேலேயும் கிருபையை வை, ஆசீர்வதி. அதே போல எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், எல்லாரும் மனம் திரும்பட்டும். அப்பா, உடைய அன்பை பார்க்கட்டும், உடைய மனதுருக்கம் பாய்ந்து செல்வதாக. இந்த புதிய ஆண்டிலே அநேக பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சிக்க போகிறார். அநேக பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதலை கொடுக்க போகிறார். அதை செய்வதற்காக நன்றி. உடைய கரங்களுக்குள்ள எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய ஆண்டைகளுக்கு 2026 வருஷத்தை பெருக்கத்தின் ஆண்டாக, சமாதானத்தின் ஆண்டாக, உடன்படிக்கையின் ஆண்டாக, கிருபையின் ஆண்டாக, விசாலம் அடைகிற ஒரு ஆண்டாக, எல்லைகள் பெரிதாகிற ஒரு ஆண்டாக, நாங்கள் வளருகிற ஒரு ஆண்டாக நீர் கிருபை செய்வதற்காக நன்றி. எல்லா மகிமையும் துதியும் கனத்தையும் உங்களுக்கு செலுத்துகிறேன். மீட்பர் இரட்சகருமாய் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பரப்பிதா. ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த புதிய ஆண்டிலே ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின்படியே ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு அறிவிப்பை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னோடு நீங்கள் இணைக்கப்பட விரும்பினால், உங்களுடைய இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்றால்,
சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, எக்கச்சக்க பேர் பார்க்குறீங்க. ஆனால் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அது வந்து தவறான ஒரு காரியம். போன தடவை நான் சொன்ன சப்ஸ்கிரைபுங்கிறது சிலர் வந்து அந்த யூடியூப் லாங்குவேஜை புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க நிறைய பேர். என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வேளை பாஸ்டர் வந்து பணம் கேட்குறாரு, ஊழியக்காரர் பணம் கேட்குறாரு, எங்களை கர்த்தர் நடத்துகிறார், அதெல்லாம் ஒன்றுமே எங்களுக்கு வேண்டாம். நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எங்கள் ஊழியத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பல விதவிதமான பிரசங்கங்கள் நான் பண்ணுகிறேன். ஆந்திராவிலே நான் பிரசங்கம் பண்ணது, டெல்லியில் பிரசங்கம் பண்ணது, பல இடங்களிலே நான் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதிலும் பண்ண பல பிரசங்கங்கள் அதே மாதிரி யூடியூப்பில் இருக்குது. அதனால் நீங்கள் அதெல்லாம் கேட்டு குடும்பமாக வந்து உட்கார்ந்து பாருங்கள். கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறத மறந்துடாது. எல்லாருமே பார்க்குறீங்க, எங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். சிலர் வந்து கொடுக்குறீங்க, கமெண்ட்டும் கொடுங்க, லைக் கொடுங்க. கண்டிப்பாக அந்த வசனம் தானே நான் போதிக்கிறேன். ஆண்டவருடைய வசனத்தை கவனமாக கேளுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே போல் இந்த நேரத்திலும் கூட உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இந்த புதிய ஆண்டை உங்களுக்கு ஆசீர்வதித்து தர பயபக்தியோடு வாழுங்க, கர்த்தருக்கு பிரியமாக நடங்க, அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்யுங்க. ஆண்டவருக்காக பெஸ்ட்டாக ஏதாவது பண்ணுங்க. ஆண்டவருக்காக நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்காக பெஸ்ட்டு லைஃப் பார்ட்னர் தருவார், பெஸ்ட்டு வேலை கொடுப்பாரு, பெஸ்ட்டு வருமானம் கொடுப்பாரு, பெஸ்ட்டு வாழ்க்கையை கொடுப்பாரு. இந்த வருஷம் பெஸ்ட்டு இயராக வழங்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.